விஜய் கட்சியில் இணையும் 5 முன்னாள் அமைச்சர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு வரும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி. சாலை கிராமத்தில் சுமார் 85 ஏக்கர் பரப்பளவில் நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காவல்துறை 31 நிபந்தனைகளின் கீழ் மாநாட்டிற்கு அனுமதியை வழங்கி உள்ளது. மாநாட்டிற்கு 2 லட்சம் பேர் வருவார்கள் என்று ஆரம்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது 50,000 பேர் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் விஜய் அவர்கள் தன்னை முன்னிறுத்தியே கட்சி நடத்தி வருகிறார். இது ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. எனவேதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டில் இதுபோன்ற பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் தரும் வகையில் மேடையிலேயே அவர்கள் அமர வைக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் எந்த தரப்பு மக்களையும் பகைத்து கொள்ளவோ அல்லது அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாமல் விட்டுவிடவோ கூடாது என்பதில் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறாராம். மேலும் மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பல்வேறு கட்சிகளைச் சார்ந்த முக்கிய தலைவர்களை அழைக்க திட்டமிட்டிருப்பதாகவும், குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் அழைக்கப்படுவார் என்று எதிர்பார்த்து வருகிறார்கள். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அழைக்கப்பட்டால் ராகுல் காந்தி கலந்து கொள்வாரா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏனெனில் விஜய் அவர்களினுடைய மாநாட்டிற்கு ராகுல் காந்தி வந்தால் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்பதனால் அவர் கலந்து கொள்ள மாட்டார் என்றே பலர் கூறி வருகிறார்கள். மேலும் இந்த மாநாட்டின் பொழுது விஜயகாந்த் அவர்களினுடைய திருவுருவப்படம் திறக்கப்பட உள்ளதாகவும், அதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் மூலமாக திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த மாநாட்டிற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வருவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களின் முக்கிய திரைப்பட நடிகர்களினுடைய வாழ்த்துச் செய்தியும் இந்த மாநாட்டில் இடம்பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆந்திராவின் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், கேரளாவின் மோகன்லால், கர்நாடகாவினுடைய சுதீப் போன்றோர்களினுடைய வாழ்த்துச் செய்தியை தமிழக வெற்றிக் கழகத்தினர் பெற்றுள்ளதாகவும், இது மாநாட்டில் இடம்பெறும் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் 2 இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று திமுகவை சேர்ந்த 2 முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் ஒரு பெண் அமைச்சர், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போன்றோர்கள் இதுவரையிலும் விஜயோடு பேச்சுவார்த்தையில் இருந்து வருவதாகவும், இவர்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது உறுதி என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று மதிமுகவிலிருந்து அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்ட செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது உறுதியாகிவிட்டது என்றும், இவருக்கு அவைத்தலைவர் பதவி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர் தற்பொழுது அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருந்து வருகிறார். அதே சமயத்தில் அதிமுகவில் நடைபெறக்கூடிய உட்கட்சி பூசலால் இவர் கண்டுகொள்ளப்படாமல் இருந்து வருகிறார். எனவேதான் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளார் என்று கூறப்படுகிறது. தேமுதிகவிற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் எவ்வாறு அவைத்தலைவராக இருந்து அந்த கட்சியை வழிநடத்தினாரோ, அதேபோன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் அவைத்தலைவராக இருந்து இக்கட்சியை வழிநடத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழருவி மணியன், தடா பெரியசாமி, பழ கருப்பையா, பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றோர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்த OPSன் மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக ஒரு செய்தி உலா வருகிறது. இதுவரையிலும் இது உறுதிப்படுத்தப்படாமல் உள்ளது. மேலும் மாநாடு திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறுவதற்காக சினிமா துறையைச் சேர்ந்த கலை இயக்குநர்களை வைத்தே மாநாட்டு மேடைகளையும் மாநாட்டு பந்தல்களையும் விஜய் அவர்கள் உருவாக்கி வருவதாகவும், மாநாட்டில் எந்தவிதமான குறைபாடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அனைத்து வேலைகளையும் திட்டமிட்டு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் மிக குறுகிய காலத்தில்
50,000 பேரை மாநாட்டிற்கு திரட்ட முடியுமா என்ற கேள்வியையும் பலர் கேட்டு வருகிறார்கள். ஒருவேளை மாநாட்டை தள்ளி வைத்தால் முன்வைத்த காலை பின் வைத்தது போன்று ஆகிவிடும். எனவே சொன்னபடி மாநாட்டை சொன்ன தேதியில் நடத்தி காட்டிவிட வேண்டும் என்று விஜய் உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி.